சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உயர்கல்விக்கு ஊன்றுகோலாக அமைந்துள்ளது தமிழ் புதல்வன் திட்டம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் புதல்வன் திட்டத்தால் பயனடைந்தவர்களின் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த தம்பி மட்டுமல்ல, இதுபோல லட்சக்கணக்கான தம்பிகளின் உயர்கல்விக்கு ஊன்றுகோலாக அமைந்துள்ளது தமிழ் புதல்வன் திட்டம் என்றும், இவர்களின் கல்வி தொடர எளிய குடும்பங்களின் அடுத்த தலைமுறைகள் செழிக்க திமுகவுக்கு ஓட்டளிக்க வேண்டும், திராவிட மாடல் ஒன்றாக வெல்வோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரமக்குடியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 75 சவரன் தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர். திமுக, அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளின் செயல்பாடுகள் சரியில்லை எனவும் மக்கள் கொதிப்பில் உள்ளனர். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குடிகாரன் இருக்கிறான். பெண்களுக்கு பாதுகாப்பாக நிம்மதி வேண்டும். நாம் தமிழர் சீமானின் பேச்சுகள் முரண்பாடாக உள்ளன. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென விஜய் நினைக்கிறார். எனவே அவருக்கே என் ஓட்டு. கூட்டணி சேர்ந்தால் பலவீனமாகிவிடும் என்பதால் தவேக தனித்து களமிறங்க வேண்டுமென மதுரை ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சரத்குமார் தன் ஆதரவாளர்களுடன் சென்னையில் நேற்று அவசர ஆலோசனை நடத்தினார். அதில் பாஜக மேலிடம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் சமத்துவ மக்கள் கட்சியை மீண்டும் துவக்க வேண்டுமென ஆதரவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதற்கு பதிலளித்து பேசிய சரத்குமார், திருச்சியில் நடந்த பிரதமர் கூட்டத்தில் என் போட்டோ இடம்பெறவில்லை. எனக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறியுள்ளார். இன்று சென்னை வரும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து இப்பிரச்சனைகள் குறித்து பேச சரத்குமார் திட்டமிட்டுள்ளார். அதற்காக கோயலை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2007 முதல் 2 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்துவிட்டு 2019 லோக்சபா தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் 3,47,000 ஓட்டு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்த திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இந்த முறை போட்டியிட எனக்கு விருப்பமில்லை என்று திமுகவின் மூத்த தலைவர்களிடம் தெரிவித்துள்ளார். தற்போது ஸ்டாலின் மட்டுமல்ல, அவர் குடும்பத்திலும் கனிமொழியிடம் யாரும் முகம் கொடுத்து பேசுவதில்லை எனவும் கனிமொழி ஆதரவாளர்கள் புலம்புகின்றனர். அதனால்தான் தென் மாவட்ட தொகுதி வேட்பாளர் நேர்காணலுக்கு கனிமொழி அழைக்கப்படவில்லை எனும். இதற்கிடையில் நாடார் சங்கங்களை சேர்ந்தோரும் கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கனிமொழியை சந்தித்து இம்முறை எப்படியாவது நீங்கள் போட்டியிட வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தன் எளிமையான அணுகுமுறையால் கட்சியை கனிமொழி தன்வயப்படுத்தி விடுவார் என்று பதறுவோரின் கை ஓங்கும் நிலைதான் இன்றும் இருக்கிறது. உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் பைசல் ஆனால்தான் நிலை மாறும் என்று தெரிவித்து வருகின்றனர். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்பட உள்ளது. இதற்காக இன்று சென்னை வரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து பேச உள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பெற்ற தொகுதிகளை விட கூடுதலாக பெறுவதில் தமிழக பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலான தலைமை செயலகத்திற்கு பேரணியாக செல்ல முயன்ற சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் அவர்களது குடும்பத்தினரும் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைய உள்ளது. இந்த சூழலில்தான் முதன்முறையாக தேர்தலை சந்திக்கவிருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி NDA கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. இக்கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இதையொட்டி இன்று பழனி வந்த அவர் அடிவாரம் திரு ஆவினன்குடி கோவிலில் உள்ள முருகப்பெருமான் கோவில் தட்சிணாமூர்த்தி சன்னதிகளில் தனது வேட்பு மனுவை வைத்து சிறப்பு பூஜைகளை செய்து உள்ளார். தொடர்ந்து கோவிலில் விளக்கேற்றி சிறிது நேரம் தியானத்திலும் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கும் தவேக குறித்து பேசிய அவர், அரசியல் என்பது படமெடுப்பது போன்றதல்ல. ஒரு வலுவான கூட்டணியில் இணையாமல் தனித்து நின்று வாக்கு சதவீதத்தை மட்டும் காட்டுவது வீண் செயல். விஜயின் கட்சிக்கு பின்னால் திமுகவின் மறைமுக திட்டங்கள் இருக்கலாம் என சந்தேகம் உள்ளதாகவும், தவேகவில் திமுகவினர் ஊடுருவி உள்ளனர். குறிப்பாக ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி போன்றோர் தவேகவை யாருடனும் கூட்டணி வைக்க விடாமல் தடுக்கும் வேலைகளில் ஈடுபடுகின்றனர் எனவும், ஆதவர்ஜுனா தனது அஜெண்டாவை சரியாக செய்து வருகிறார். விஜயை தனியாக நிற்க வைத்து தோற்கடிப்பதே திமுகவின் திட்டமாக தெரிகிறது என தெரிவித்துள்ளார். என் பொறுமைக்கும் எல்லை உண்டு என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்த நடிகர் சரத்குமார் ஓராண்டுக்கு மேலாகியும் தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கப்படாததால் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். பெரம்பூரிலிருந்து பிரச்சாரம் தொடக்கம். தொண்டர்களுடன் போட்டோ ஷூட். விஜயின் எலெக்ஷன் அடுத்த பிளான் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது.
பியூஷ் கோயலிடம் கோரிக்கையை கடிதமாக வழங்குவோம் என ஆதரவாளர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் சரத்குமார் பேசியுள்ளார். பொறுப்பு இருந்தால்தான் செயல்பட முடியும், ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, நானும் ஆதங்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சரத்குமார் நிருபர்களிடம் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 5 இடம்தான் கராராக கூறி அனுப்பிய ஸ்டாலின் மீண்டும் மாநில குழுவை கூட்டும் சிபிஎம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. திமுக கூட்டணிக்குள் புதிதாக தேமுதிக, மநீம போன்ற கட்சிகள் வந்திருப்பதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வந்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் திமுக அரசு மீது மக்கள் விரக்தி என்று அதிருப்தியில் இருக்கின்றனர் எனவும், தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கான அரசு வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றனர். மகாராஷ்டிரா, பீகார், ஹரியானா போன்ற மாநிலங்கள் காங்கிரஸை வெறுத்தது போல தமிழக மக்களும் காங்கிரஸையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் வெறுத்து வருகின்றனர் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர் எனவும், கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் அமர்ந்து பேசி தொகுதி பங்கீட்டு விவரங்களை அறிவிப்போம். நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து செயல்பட்டு வருகிறோம். அனைவரும் திருப்தி மற்றும் மகிழ்ச்சி அடையும் வகையில் எங்களின் தொகுதி பங்கீடு அமையும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தபோது தனியார் வாகனம் ஒன்றில் 10AK-47 ரக துப்பாக்கிகள் கண்டறியப்பட்டது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. அதன் பிறகு வாகன ஓட்டுநரிடம் இதுகுறித்து விசாரித்த போது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் உருவாகி வரும் DC திரைப்படத்தில் பயன்படுத்துவதற்காக 10AK-47 டம்மி துப்பாக்கிகளை வடபழனியிலிருந்து சினிமா ஷூட்டிங்கிற்கு கொண்டு சென்றதாகவும், பின்னர் பயன்படுத்திவிட்டு அந்த துப்பாக்கிகளை மீண்டும் வடபழனிக்கு கொண்டு சென்று வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் டம்மி துப்பாக்கிகளுக்கான லைசன்ஸையும் ஓட்டுநர் காண்பித்ததால் தேர்தல் பறக்கும் படையினர் அதனை சரிபார்த்து வாகனத்தை அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள செந்துரை அடுத்துள்ள சரளைப்பட்டியில் சங்கரா ப்ளூ மெட்டல் என்ற தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரி ஸ்ரீரங்கம் MLA பழனி ஆண்டிக்கு சொந்தமானது என்றும் அவரது பினாமி பெயரில் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. சரளைப்பட்டியை சேர்ந்த மூக்கன் மகன் கருப்பசாமி வயது 25 என்ற வாலிபர் கல்குவாரிக்கு அருகே சுற்றித் திரிந்த நிலையில் 10 நாட்களுக்கு முன் காணாமல் போனதாக உறவினர்கள் தேடி வந்தனர். குவாரியில் இதுகுறித்து கேட்டபோது இளைஞர் இங்கே வரவில்லை என சொன்னதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று குவாரியில் எம்சாண்ட் அள்ளும் பணியில் வடமாநில ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது எம்சாண்ட் கொட்டப்பட்ட 10 அடி ஆழத்தில் காணாமல் போன கருப்பசாமி உடல் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. இந்த தகவல் கிராம மக்களுக்கு தெரிந்ததை அடுத்து உறவினர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் சங்கரா ப்ளூ மெட்டல் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஊரக காவல் கண்காணிப்பாளர், சங்கர்நத்தம் காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நத்தம் அருகே குவாரிக்குள் வாலிபர் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. KN நேரு TRB ராஜா பரிந்துரை. பட்டுக்கோட்டை தொகுதி திமுக ரேஸில் முந்துவது யார்? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று பட்டுக்கோட்டை திமுக கூட்டணியில் இத்தொகுதியை காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் குறிப்பிட்டு கேட்கின்றன. காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதியை ஒதுக்குவதற்கு வாய்ப்புள்ளதாக பரவலாக பேசப்படுகின்றன. அக்கட்சியின் மாவட்ட தலைவர் மகேந்திரன், ராகுல் காந்தி, மாணிக்கம் தாகூர் ஆகியோருக்கு நெருக்கமானவராக இருப்பதால் இவர் தன் வேட்பாளர் என்பது உறுதியாயிருப்பதாகவும் பரவலாக பேசப்படுகின்றன. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. சென்னையில் வார தொடக்க நாளான இன்று 22 கேரட் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,03,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 670 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 12,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.